வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காணாமல் போனோர் மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவர்களுடனான சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. வெள்ளை வேன் கலாச்சாரத்தை கண்டிப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் கொட்டாஞ்சேனை மற்றும் வெள்ளவத்தை பிரதேசங்களில் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சிலரின் உறவினர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். நான் ஊடகத்தில் இருக்கின்ற போதிலும் அரசியலில் இருக்கின்ற போதிலும் சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கான அடிப்படையை உருவாக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. தமது நாட்டில் வாழும் மக்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எனினும் துயரங்களை கேட்டாலும் எவரும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக முன்வரவில்லை. அதற்கான ஆரம்பம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதே எனது முயற்சியாகும். இவ்வளவு தவறு இடம்பெற்றுள்ள நிலையில் விசாரணைகளின் போது அதிக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்தும் இதனை மூடி மறைப்பதனை கொள்கையாக கொண்டுள்ளனர். அதற்கு இடமளிக்க முடியாது. எனது மகன் 2008 ஆண்டு 3 பேருடன் காணாமல் போனார். தற்போது 7 ஆண்டுகள் ஆகின்றன. நிலத்தடி முகாமில் வைத்திருந்ததாக கூறுகின்றனர். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன நடந்துள்ளது என தெரியவில்லை. இந்த அறிக்கை தொடர்பில் நீதிமன்றம் அண்மையில் தெளிவான ஒரு தீர்மானத்தை வழங்கியது. எனினும் விசாரணைகளை மேற்கொண்டு செல்கையில் சிறிய சிறிய தாமதங்களை நாம் காண்கின்றோம். எனினும் நீதிமன்றம் மூலம் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று எமக்கு இன்றும் நம்பிக்கை இருக்கின்றது. යුක්තිය ඉෂ්ට වේ කියන අදහස. එදා ඉඳලා අද දක්වා இதற்கு நியாய